Hello students, welcome to my channel. ஸோ இந்த ஒரு வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஃபஸ்ட் ரிவிஷனுடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போயிடலாமா? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பகுதி 1. ஸோ இந்த ஒரு வீடியோவில் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ அனைத்து வினாக்களுக்கும் விடையளில ஃபஸ்ட் ஒன், ராக்கெட் ஏவுதலில் டேஷ் விதிகள் பயன்படுகிறது. செகண்ட் ஒன், ஒரு பொருளை வெப்பப்படுத்தினாலோ அல்லது குளிர்வித்தாலோ அப்பொருளின் நிலை ஏற்படும் மாற்றம். தேர்ட் ஒன், புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்க ஐசோடோப் டேஷ். ஃபோர்த் ஒன், ஹாலஜன் குடும்பம் எந்த தொகுதியை சேர்ந்தது. ஃபிஃப்த் ஒன், கரைத்திறன் என்பது டேஷ் கரைப்பானின் கரைக்கப்படும் கரைப்பொருளின் அளவு டேஷ் ஆகும். சிக்ஸ்த் ஒன், இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது டேஷ். செவன்த் ஒன் பாருங்கள், உயிர்காக்கும் ஹார்மோன் என்று அழைக்கப்படுவது டேஷ். எய்த் ஒன், சின்கேமின் விளைவால் உருவாவது. நைன்த் ஒன், பயன்பாடு மற்றும் பயன்படுத்தலாம் கோட்பாட்டை முன்மொழித்தவர் டேஷ். டென்த் ஒன், பூசா கோமல் என்பது டேஷின் நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற ரகமாகும். 11th ஒன், உலக புகையிலை எதிர்ப்பு தினம் டேஷ். 12th ஒன், நிரலாக்கத்தை தொகுக்க பயன்படுவது எது. நெக்ஸ்ட் பகுதி 2ல் எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளி. வினா எண் 22 வந்து கட்டாய வினா. 13 பாருங்கள், வரையறு ராண்டஜன். 14th பாருங்கள், துரு என்பது என்ன, துரு உருவாவதன் சமன்பாட்டை தருக. 15th ஒன், எளிய கீட்டோனின் பெயரையும் மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் எழுதுக. 16th ஒன், இலை இடை திசு பற்றி குறிப்பு வரை. 17th ஒன் பாருங்கள், இதய வாழ்வுகளின் முக்கியத்துவம் என்ன. 18th ஒன், தைராய்டு ஹார்மோன் ஏன் ஆளுமை ஹார்மோன்கள் என்று அழைக்கப்படுகிறது. 19th ஒன், கொடுக்கப்பட்டுள்ள படத்தின் A, B, C மற்றும் D ஆகிய பாகங்களை அடையாளம் காணவும். 20 பாருங்கள், ஆர்கியாப்டெரிக்ஸ் இணைப்பு உயிரியாக ஏன் கருதப்படுது. 21 மரபு பொருளியல் வரையறு. 22 பாருங்கள், 10 கூலும் மின்னோட்டத்தை ஒரு மின்சுற்றில் உள்ள 2 புள்ளிகளுக்கிடையே நகர்த்த செயல்படும் வேலை 100 J எனில் அப்புள்ளிகளுக்கிடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு என்ன. பகுதி 3 பாருங்கள், எவையேனும் 7 வினா. ஸோ 7 மார்க்கு. ஸோ 4 மார்க் உங்களுக்கு 7 அட்டென்ட் பண்ணணும். டோட்டலாக 28 மார்க்கு. 23 பாருங்கள், உந்தமாரா கோட்பாட்டை கூறி அதனை மெய்ப்பிக்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். 24 ஆ பாருங்கள், இசையரங்கங்களின் மேற்கூரை வரைவாக இருப்பது ஏன். ஆ, டாப்லர் விளைவு நடைபெற முடியாத 2 சூழல்களை கூறுக. 25ல் ஒரு உலோகம் ஏயின் எலக்ட்ரான் ஆற்றல் மட்டம் 2, 8, 18, 1 ஆகும். ஏ ஆனது ஈரக்காற்றுடன் வினைபுரிந்து பச்சை படலத்தை உருவாக்கும். ஏ அடர் உடன் வினைபுரிந்து சி மற்றும் டியை உருவாக்கும். டி ஆனது வாயுநிலை சேர்மம் எனில் ஏ, பி, சி, டி எவை. 26 இரட்டை இடப்பெயர்ச்சி வினையின் வகைகளை தகுந்த எடுத்துக்காட்டுகளின் விளக்குக. ரொம்ப இம்பார்ட்டன்ட். 27 முயலின் ஆண் இனப்பெருக்க மண்டலத்தை படம் வரைந்து விளக்குக. 28 பாருங்கள், நியூரான்கள் அவற்றின் அமைப்பின் அடிப்படையில் எவ்வாறு வரையறுக்கப்பட்டுள்ளது என்று விளக்குக. 29 ஆ, விலங்குகளின் கலப்பின வீரியத்தின் விளைவுகள் யாவை. ஆ பாருங்கள், உட்கலப்பு மற்றும் வெளிக்கலப்பு வேறுபடுத்துக. 30 HIV பரவக்கூடிய பல்வேறு வழிகளை கூறுக. 31 வட்டார இன தாவரவியல் என்பதை வரையறுத்து அதன் முக்கியத்துவத்தை எழுதுக. 32 பாருங்கள், ஆ, மோல்களின் எண்ணிக்கை கண்டறிக. 22 கிராம் அலுமினியம். ஆ பாருங்கள், H2SO4 உள்ள எஸ்ஸின் சதவிகித இணைப்பினை காண்க. பகுதி 4 அனைத்து வினாக்களுக்கும் இடையளி. ஸோ 7 மார்க் 3 அட்டென்ட் பண்ணணும். டோட்டலாக 21 மார்க்கு. ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 33ல் ஆ பாருங்கள், கூட்டு நுண்ணோக்கி ஒன்றின் அமைப்பையும் செயல்பாட்டு விதத்தையும் விளக்குக. ஆ, எல்இடி விளக்கின் நன்மைகளை பட்டியலிடுக. அல்லது ஆ, ஆல்ஃபா, பீட்டா மற்றும் காமா கதிர்களின் பண்புகளை ஒப்பிடுக. ஆ, ஜாடி மற்றும் ஃபஜனின் இடப்பெயர்வு விதியை எழுதுக. 34ல் ஆ பாருங்கள், ஈரம் உறிஞ்சும் சேர்மங்களுக்கும் ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்களுக்கும் இடையான வேறுபாடுகள் யாவை. ஆ, அவகாட்ரோ விதியின் பயன்களை எழுதுக. அல்லது ஆ, கரும்பு சாற்றில் எத்தனால் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது. ஆ, எத்தனாலின் எரிதல் விளைவினை கூறு சமன்பாட்டை எழுதுக. 35ல் வந்து பாருங்கள், பூக்கும் தாவரத்தில் நடைபெறும் பால் இன பெருக்கத்தின் நிகழ்வுகளை எழுதுக. அதில் ஃபஸ்ட்டு வந்து ஆல முதல் நிகழ்வின் வகைகள் கூறுக, அந்நிகழ்வின் நன்மைகள் மற்றும் தீமைகள். அப்படி இல்லைனா ஆ, காடுகளின் முக்கியத்துவம் பற்றி எழுதுக. ஆ, மின்னணு கழிவுகள் எவ்வாறு உற்பத்தி ஆகின்றன. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஒரு கொஷின் பேப்பரை நல்லா பார்த்து படிச்சுக்கோங்க. இது போல் எல்லா சப்ஜெக்டும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை ஸ்டூடெண்ட்ஸ்.